மூன்றாவது நாள் வந்து இயேசுநாதர் போல உயிர்த்தெழுந்து ஒரு வீடியோ விட்ட விஜய் என்ன பேசினார் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, என் ரசிகர்களை விட்டுருங்கன்னு சொன்னேன். அதே விஜய் தான். நான் வந்து கரூர் வரும்போது என் ரசிகர்கள் வந்து வரக்கூடாது, அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் காவல்துறைக்கு இவர் விதிச்சார். இந்த மாதிரியான சூழல்ல தான் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புஷி ஆனந்தும் ஆதவார்ஜனும் சொல்லவே வேண்டாம். புஷி ஆனந்த் எங்க இருந்தாருன்னு தெரியல. அவங்க கட்சியுடைய அருண்ராஜ் வந்து ஒரு பேட்டியில தலைமறைவா இருக்கிறவர் எப்போ வெளியே வருவார் அப்படின்னா, இன்னைக்கு அவர் தலைமறைவுல இருந்து வெளியே வருவாருன்னே பேட்டி கொடுக்குறாங்க. தலைமறைவா இருந்ததை அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோம்னா எப்படி அவ்வளவு சீக்கிரமா அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் அங்க வர முடிஞ்சது அப்படின்னு இது ஏதோ ஒரு சதி கோட்பாடு மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படிங்கிறது தான். இது சட்டப்பேரவையில் மட்டுமல்ல, இந்த நிகழ்வு நடந்ததுல இருந்து இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி செயல்படுத்தப்படுது. உண்மையிலேயே அதிகாரிகள் வரலன்னு தானே கேள்விகளுக்கு இல்லையா? நீங்க எல்லாம் நாங்க ஏன் போனோம்னு கேட்கறீங்களே, தாவேகா நிர்வாகிகள் ஏன் வரலன்னு ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து காவல்துறை உடல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நாளைக்கு இனி வரக்கூடிய சிபிஐ விசாரணை அறிக்கையில எல்லாம் அருணா ஜெகதீசன் கமிஷன்ல எப்படி வந்து எடப்பாடி அம்பலப்பட்டு போனாரோ இந்த மாதிரி அம்பலப்பட போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில கரூர் நிகழ்வுகள் குறித்து, கரூர்ல ஒரு மிக அசம்பாவிதமான சம்பவம் நடந்து 40க்கும் மேலான பொதுமக்கள் இறந்திருக்காங்க. மிக துயரமான இந்த சம்பவத்துல அதற்கு பின்னாடி பல்வேறு நாடகங்களும் பல்வேறு அரசியல் கேம் எல்லாம் நடந்துச்சு, கேம்லிங் வரைக்கும் நடந்துச்சு. நம்ம எல்லாரும் கண் முன்னாடி பார்த்தோம், நம்மளே சாட்சியா இருக்கோம். அதோட தொடர்ச்சியில இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்துல அதிமுகவும் பாஜகவும் வெளிநடப்பு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். எந்த பின்னணியில இருந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிரதானமா ஒரு கேள்வி எழுப்பப்படுது. என்ன அப்படின்னா, நீங்க நிகழ்ச்சி இப்படி கேள்விப்பட்டோன்ன, அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டோன்ன எப்படி அவ்வளவு சீக்கிரமா அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள்லாம் அங்க வர முடிஞ்சது அப்படின்னு இது ஏதோ ஒரு சதி கோட்பாடு மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படிங்கிறது தான். இது நமக்கு வந்து இது சட்டப்பேரவையில் மட்டுமல்ல, இந்த நிகழ்வு நடந்ததுல இருந்து இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி செயல்படுத்தப்படுது. உண்மையிலேயே அதிகாரிகள் வரலன்னு தானே கேள்வி எழுப்பணும் இல்லையா? அப்படியே நம்ம இந்த சம்பவத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி போய் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தமிழகம் கண்ட ஒரு மிக கொடூரமான அரச படுகொலை அப்படின்னா 2018 மே மாதம் நடந்த ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு. இந்த துப்பாக்கிச்சூடு அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னா, நான் வந்து எல்லாரையும் போல டிவியில பார்த்துதான் இந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஆனா பின்னாடி அதற்காக அமைக்கப்பட்ட ஆணையம், விசாரணை ஆணையத்துல அருணா ஜெகதீசன் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையத்துல இது எடப்பாடி பேசினது பொய் அப்படின்னு வந்து அந்த ஆணையத்தின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட போது நிரூபணமாச்சு. ஆணையம் நடத்தின விசாரணையில பல்வேறு நபர்களை விசாரிச்சாங்க. அதுல அன்னைக்கு தலைமைச் செயலாளராக இருந்த கிரிஜா வைத்தியநாதன், அதே போல டிஜிபியா இருந்த கே ராஜேந்திரன், உளவுத்துறை ஐஜியா இருந்த கே என் சத்தியமூர்த்தி, இவங்கெல்லாம் வந்து அருணா ஜெகதீசன் ஆணையத்து முன்னாடி கொடுத்த வாக்குமூலத்துல இந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது ஒவ்வொரு நொடிக்கு ஒரு தடவையும் நாங்க வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு ஒவ்வொரு தகவலையும் சொல்லிட்டு தான் இருந்தோம் அப்படின்னாங்க. அப்பட்டமான அப்படி ஒரு பொய் சொல்லையா அந்த இடத்துக்கே போகாத நபர்களா இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அப்போ நடைமுறையில ஒரு விஷயம் சரியா இருக்கிறது இருக்கு இல்லையா, அதை நோக்கிதான் நகர்த்தணும் இன்னும் கூடுதலாக. ஆனா இது வந்து ஒரு சதிக்கோட்டுப்பாடு மாதிரி சொல்லி நீ ஏன் அங்க போனேன் அப்படின்னா, அரசு அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் வேலையே அதுதான். அதை பின்னுக்கு இழுக்கிற மடமைத்தனம் அப்படிங்கிறது தான் இவங்க திரும்ப பண்றாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இவ்வளவு பொய் சொன்னவர் இப்போ இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் போனதை பின்னுக்கு இழுக்கிறது வேலை மட்டும் செய்யல, கூடுதலா இதுவரைக்கும் தமிழகத்துல எல்லா கட்சிகளும் பெருமையா பேசி வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க எவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தினாலும் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆம்புலன்ஸோ தீயணைப்பு வண்டியா வந்துச்சுன்னா நாங்க வழி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி விடுற வீடியோக்கள் பல்வேறு தளங்கள்ல பல்வேறு கூட்டங்கள்ல சோசியல் மீடியால இதுக்கு முன்னாடி பெருமையாக பகிரப்பட்டு வந்தது. ஆனா இதுவும் வந்து ஆளும் கட்சி சதி, ஆம்புலன்ஸ் ஏன் உள்ள வருது அப்படின்னு ஒரு புதிய நரேட்டிவ் செட் பண்ணி அது செட் பண்ணும்போதே பல்வேறு அரசியல் ஆளுமைகள் இது பேராபத்து பெரும் பிரச்சனையாகும்னு சொன்னாங்க. ஆனா விளையாட்டு போல இவர் பேசி பரப்பின விஷயத்தின் விளைவு தான் இந்த கரூர் விஷயத்துல கூட இப்ப இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவையில் கூட முதலமைச்சர் பேசியிருக்காரு. என்னென்ன நடந்ததுங்கிறத பட்டியலிடும்போது அவர் சொல்றார், பிரச்சனையாகி பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துட்டு போறதுக்கு வந்த ஆம்புலன்ஸ்ல கூட 2 ஆம்புலன்ஸ்ல தாவேகா தொண்டர்கள் அடிச்சிருக்காங்க, ரசிகர்கள் தாவேகா ரசிகர்கள் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவர் பேசுறாரு. இந்த விஷயத்த பேஸ்மட்டமா இருந்து செயல்பட்டது
எடப்பாடி பழனிசாமி தான். அடுத்ததா ஒரு கேள்வி சட்டப்பேரவையில் முன்வைக்கப்பட்டதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, உடனடியா எப்படி எல்லா அதிகாரிகளும் அமைச்சர்கள்லாம் ஏன் பேட்டி கொடுத்தீங்க அப்படின்னு முதல்வர் அதுக்கு பதில் அளிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்ப கூட இன்னைக்கு அவங்க சட்டப்பேரவையில் பண்ண விஷயங்கள் தான் அந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரி அப்பவே உருவாச்சு. அப்ப அவர் முதல்வர் சொல்றாரு, இந்த மாதிரி அவதூறுகளும் வதந்திகளும் பரவிட்டு இருந்தது, பரவக்கூடாதுங்கிறதுனால உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு உணர்த்துவதற்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறத அழுத்தமா சொல்லியிருக்காரு. இதுக்கும் ஸ்டெர்லைட்ல நடந்த அந்த ஆணையத்தின் தீர்ப்பிலேயே ஒரு பதில் இருக்கு. என்ன அப்படின்னா, ரஜினிக்கு அருணா ஜெகதீசன் கமிட்டி ஒரு அறிவுரை கூறியிருந்தது. என்ன அப்படின்னா, அவர் நான் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது, அந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது நான் வீட்டுல இருந்தேன், ரொம்ப கொடுமையான செயல், காவல்துறை பொறுப்போட செயல்படணும்லாம் பேசினவர். திடீர்னு தூத்துக்குடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போராடினா நாடு சுடுகாடாயிரும், இப்படி மாத்தி மாத்தி பேசியிருக்காரு. அப்போ ஒரு விஷயம் முழுமையாக தனக்கு தெரியறதுக்கு முன்னாடி பிரபலமா இருக்கக்கூடிய உங்களை மாதிரி நடிகர்கள் அப்படி பேசுறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பல்வேறு விதமான விஷயங்கள்ல போய் சேரும். ஆகவே நீங்க ஒரு விஷயத்த தெரியறதுக்கு முன்னாடி கவனக்குறைவாலாம் ஒரு விஷயத்த பொது வெளியில மீடியாக்கள்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கு. அதை அப்படி எடுத்து இங்க பொறுத்துனா, ஆமால இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய குறிப்பா விஜய் உட்பட எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஆளு வந்துட்டாங்க, கான்ஸ்பிரசி தியரி இருந்தது, ஆளுங்கட்சி வதந்தி அப்படின்லாம். ஆனா இவ்வளவு விஷயத்துக்கு அப்புறம் பல்வேறு நீதிமன்றம் வரைக்கும் போயும் கூட பல்வேறு நிரூபிக்கப்பட்ட விஷயமா இப்போ நம்ம முன்னாடி காணொலி காட்சிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட, உதாரணமா நீங்க 35 மீட்டர் தள்ளி போய் வண்டி நிறுத்தினது, அதுல விஜய் ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய ரசிக குஞ்சுகள் ஒரு டிஎஸ்பி பேசினா நாங்க ஒத்துக்குவோமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் எவ்வளவு ஹம்பக்கா இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு எல்லாமே பதில் சட்டப்பேரவையில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த அமைச்சர்கள் திரும்ப கேட்டிருக்காங்க, நீங்க எல்லாம் நாங்க ஏன் போனோம்னு கேட்கறீங்களே, தாவேகா நிர்வாகிகள் ஏன் வரலன்னு ஏன் கேட்கல அப்படின்னு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறை உடலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாளைக்கு இனி வரக்கூடிய சிபிஐ விசாரணை அறிக்கையில எல்லாம் அருணா ஜெகதீசன் கமிஷன்ல எப்படி எடப்பாடி அம்பலப்பட்டு போனாரோ அந்த மாதிரி அம்பலப்பட போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள ஊதிப்பெருக்கி வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். பல்வேறு விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு முக்கியமா முதன்மையான விஷயம்னு நம்ம ஒண்ணு பாக்குறது என்ன அப்படின்னா, இதுல இந்த பாஜக ஏடிஎம்கே கூட்டு ஏற்கனவே இருந்ததுதான், மறுபடியும் அந்த கூட்டணி தான் வந்திருக்கு. பல்வேறு வகையில பாஜக தமிழகத்தில் கால் ஒன்றா பல்வேறு விஷயங்கள் வட இந்தியாவில் எடுத்துக்கிட்ட பல சோசியல் இன்ஜினியரிங் சமூக இதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்தாங்க. அதுல சாதி எடுத்தாங்க, முருகர் கோவில் எடுத்தாங்க, பல்வேறு விஷயங்கள் எடுக்கிற எல்லா விஷயமும் இங்க வலுவிழந்துட்டு போகுது அப்படிங்கிறது தான். அப்பவே அரசியல் அறிந்த, அரசியல்ல காத்திரமா செயலாற்றக்கூடிய, நான் சொல்றது தேர்தலுக்கு அப்பாற்பட்ட நபர்கள் கூட அச்சமாக தெரிவித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாதி மதம் வைத்துதான் பிஜேபி அரசியல் பண்ணுது. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னா, இந்த ஜென்சி இளைஞர்களை இவங்க கையில் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. அறமற்ற ஒரு சமூகத்தை இவர்கள் ஏற்கனவே செஞ்சிருக்கும் அறமற்ற அரசியலுக்கு பயன்படுத்திக்குவாங்க, அதற்கான ஃபியூலா இவங்க மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு கவலையை முன் வச்சாங்க. அந்த கவலை நீடிக்கிற மாதிரி தான் இந்த செயல்கள்லாம் செய்யுது. எது எப்படியோ கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சட்டமன்றத்துல பதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் திரித்து வளைத்து வெளியே சமூக ஊடகங்கள்ல பரப்பப்படும். குறிப்பா இவங்க இந்த இதெல்லாம் பேசியிருக்காங்க, முதல்வரே சொல்லியிருக்காரு 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இது வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஆனா ட்விட்டர்ல எல்லாம் அவங்க ட்விட்டர்ல அவங்க அவங்களுடைய இதுல அறிவித்தது எல்லாமே 12 மணிக்கு அப்படின்னு தான். 12 மணில இருந்தே எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த கூட்டத்தை கன்சால்டேட் பண்ணி வெளியே போகாம வச்சிருந்ததன் விளைவு இதெல்லாம் சேர்ந்துதான் அங்க இவ்வளவு பெரிய ஒரு துயர நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு மாபெரும் மக்கள் இழப்பு நேர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த விஷயங்களை எல்லாம் பரிசீலிச்சு பார்க்கக்கூடிய நிதானம் ஜென்சிக்கு வாய்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துடைய ஆசையுமாக இருக்கு. அதுக்கான ஒரு சூழல் வரும் அப்படின்னு நாமளும் நம்புறோம். இதுல குறிப்பா விஜய் ரசிகர்களுக்கு ஜென்சில விஜய் பக்கம் அரசியல் சாய்வு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இதுகாரும் வரலாறு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா, மக்கள் தலைவர் அப்படிங்கிறவர் மக்கள் பிரச்சனைகள் உள்ள இருப்பார், கூட இருப்பார். கருத்தியலா முரண்பாடு உள்ளவர்கள் கூட ஒத்துப்பாங்க. எம்ஜிஆர் கூட அந்த பாணியில தான் இருந்தார். ஆனா இவங்க ஓடி ஒளியறாங்க, பின்னாடி இது பண்றாங்க. புரட்சி தலைவரும் ஓடி ஒளிஞ்ச கதையெல்லாம் உண்டு. அதிமுக அப்படிங்கிற பேரு, கட்சி பேரே அஇஅதிமுகன்னு மாறினதுக்கான வரலாறுலாம் ஒரு பயந்து அரசு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒடுங்கி போன விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் இறங்கி நின்ன வரலாறுகளும் உண்டு. அப்படி இவங்க யாருமே வரல. 3வது நாள் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க.
அதற்கப்புறம் எஸ்ஐடி வேண்டாங்கிறது வந்ததுக்கு அப்புறமா நீதி வெல்லும் ட்விட்டர் போடுறாங்க. இப்போ ஓரிரு நாட்கள்ல இந்த குடும்பங்களை சந்திக்க போறேன்னு சொல்றாங்க. 3வது நாள் வந்து இயேசுநாதர் போல உயிர்த்தெழுந்து ஒரு வீடியோ விட்ட விஜய் என்ன பேசினார் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, என் ரசிகர்களை விட்டுருங்கன்னு சொன்னேன். அதே விஜய் தான் நான் வந்து கரூர் வரும்போது என் ரசிகர்கள் வந்து வரக்கூடாது, அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் காவல்துறைக்கு இவர் விதிச்சார். இந்த மாதிரியான சூழல்ல தான் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனும் சொல்லவே வேண்டாம். ஆதவ அர்ஜுனை வந்து 16வது நாள் வரைக்கும் நாங்க எங்களோட சோகத்தில் அடக்கி வச்சிருந்தோம். ஆனா எங்க போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அது இதுன்னு சுத்திட்டு இருந்திருக்காரு. டெல்லி, உத்தரகாண்ட் அப்படின்னா சோகம் இருக்கிறவங்க ரொம்ப சோகமா சுத்தி இருக்காங்கிறது புரியுது. புஷி ஆனந்த் எங்க இருந்தாருன்னு தெரியல. அவங்க கட்சியுடைய அருண்ராஜ் வந்து ஒரு பேட்டியில தலைமறைவா இருக்கிறவர் எப்போ வெளியே வருவார் அப்படின்னா, இன்னைக்கு அவர் தலைமறைவுல இருந்து வெளியே வருவாருன்னே பேட்டி கொடுக்குறாங்க. தலைமறைவா இருந்ததை அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பொதுவா வந்து சோசியல் மீடியால தற்குறிகள் அப்படின்னு சொன்னோன்னா கோவப்படுறீங்க. நாங்க வந்து தொண்டர்களை மட்டுமல்ல, இந்த மாதிரி 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய, முதல் நிலையில இருக்கக்கூடிய உங்க தலைவர்கள் கூட தற்குறிகளா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிற நாட்கள்ல தற்குறி அப்படிங்கிற பட்டத்திற்கு தகுதியற்றவர்களா நீங்க மாறி இருப்பீங்க அப்படிங்கிறது தான். நன்றி, வணக்கம்.